எபிசோட் 143. ஆதனும் சோமனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சோமன் செல்லும் வழியில் ஆதனை பார்த்து, இப்போ நம்ம எங்க போறோம் ஆதன என்று கேட்டான். அது ஒண்ணும் இல்ல சோமன், நான் எடுத்த புக்ல போதுமான அளவு படிச்சுட்டேன், நீ எடுத்த புக்லயும் போதுமான அளவு படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம புக்கை கொண்டு போய் வச்சிடலாண்டா. அப்புறம் இப்ப படிச்ச வரைக்கும் அந்த சக்தியில நல்ல பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்ததை படிச்சுக்கலாண்டா என்று கூறினான் ஆதன். அதுவும் சரிதான்டா, இரு நான் அசோகன் ரூம்ல இருந்து புக் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அசோகன் ரூமை நோக்கி ஓடினான் சோமன். ஆதனும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து சுற்றியும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த நூலகத்திற்கு போகும் சிலரும் அங்கு ஆதனை கடந்து போகும் சிலரும் அவனை பார்த்து வணங்கி மரியாதை செய்துவிட்டு சென்றார்கள். ஏனென்றால் ஆதன் வாரியர் லெவல் ரேங்கிங்கில் 4வது இடம் பிடித்தவனாகும். அது மட்டுமின்றி ஆதன் மதுரா அகாடமியில் சிறந்த மாவீரர்களில் ஒருவனாகவும் இருக்கிறான் என்பதால் அங்கிருக்கும் அனைத்து வீரர்களும் ஆதனை மரியாதையாக வணங்குவதே சிறப்பாகும். ஆதன் கந்தர்வனையும் தாசையும் அடித்ததற்கு பிறகுதான் மதுரா அகாடமியில் இருக்கும் பலருக்கும் தெரிய வந்தான். ஆதன் மதுரா அகாடமியில் சேர்ந்து சில மாதங்களே ஆனாலும் அவனது புகழ் மதுரா அகாடமியில் பறந்து விரிந்திருந்ததற்கு ஒரே காரணம் அவனது உழைப்பும் பயிற்சியும் தான். இந்த முன்னேற்றம் இதற்கு முன்பு இருந்த எந்த ஒரு வீரர்களும் செய்ததில்லை. அத்துடன் ஆதனுக்கு பிறகும் செய்வார்களா என்று தெரியவில்லை. சோமன் அவனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆதனுக்கு முன் நின்று விட்டு, 9வது லெவல் ஐயா, என்னங்கய்யா ஒய்யாரமா உட்கார்ந்துருக்கீங்க, நூலகத்துக்கு போலாங்களா இல்ல இப்படியே உட்கார்ந்து போய் விடுகிறீங்களா என்று கிண்டலாக கேட்டான். ஆதன் சிரித்துக் கொண்டே எழுந்து, வாடா வாடா போய் புக்கை கொடுத்துட்டு ஐயாவை பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறினான். இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள். மறுபக்கம் மகேஷ் தன்னுடன் 2 நண்பர்களுடன் நூலகத்திற்கு அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். டே மகேஷ், உன்கிட்ட எவனோ பிரச்சனை பண்ணான்னு சொன்னீங்க, அவன் எத்தனாவது லெவல்ல இருந்தான்னு சொன்ன என்று கேட்டான் அவனது ஒரு நண்பன். அவன் வெறும் 8வது லெவல் சக்தியில தாண்டா இருந்தான், அவனை பார்த்தா அவ்வளோ பெரிய ஆள் மாதிரிலாம் தெரியல, அவன் அந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் புக் எடுத்துட்டு போனான், அதை நான் கிண்டல் பண்ணேன்னு என்கிட்ட வாய் பேசிட்டு போனான்டா என்று கூறினான் மகேஷ். அதை கேட்டு அவனது மற்றொரு நண்பன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, டேய் அப்போ உன் கூட வாய்ஸ் அவுடால் விட்டது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருந்தவன் இல்லையா, வெறும் 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவன் தானா, அப்ப நீ எதுவும் பண்ண வேணாம், அவன் மட்டும் நம்ம கண்ணில் மாட்டட்டும், அவனை இன்னைக்கு அடிக்கிற அடியில இங்க இருக்க எல்லாரும் வாயம் பொழந்துகிட்டு பார்க்க போறானுங்க பாரு என்று கூறினான். அதை கேட்ட மகேஷ், அடே அவனை நானே அன்னைக்கு அடிச்சிருப்பேன்டா, ஆனா அன்னைக்கு அவன் கூட நம்ம ஜெயராமன் ஐயா நின்றுட்டு இருந்தாரு, அதனாலதான் அவனை அடிக்காம விட்டுட்டு போயிட்டான் என்று கூறினான். அப்படியா, சரி சரி, அவன் நம்ம கிட்ட மாட்டாம போயிருவான், அப்ப பாத்துக்கலாம் விடு என்று கூறினான் மகேஷின் நண்பன். மூவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனும் சோமனும் சிரித்து பேசிக்கொண்டே தூரத்தில் வருவதை மகேஷ் பார்த்து விட்டான். இருவரும் விளையாடிக் கொண்டு அந்த நூலகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது மகேஷ் தனது 2 நண்பர்களையும் அழைத்து, மச்சான் மச்சான் அங்க பாருங்கடா, அவனுங்க தாண்டா என்கிட்ட வம்புழுத்தது என்று கூறிவிட்டு சோமனை பார்த்து, அதுலயும் அந்த ரைட் சைட்ல வர்றான் பாரு, அவன் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணான்டா, அப்புறம் லெப்ட் சைட்ல வர்றவன் தான் என்ன உதாசீனம் பண்ணிட்டு போனவன்டா என்று கூறினான். மகேஷின் நண்பர்கள் ஆதனையும் சோமனையும் பார்த்துவிட்டு, என்னடா 8வது லெவல் சக்தியில இருக்கான்னு சொன்ன, இவன் 9வது லெவல் சக்தியில இருப்பான் போல என்று கூறினான் ஒரு நண்பன். அட அவன் எந்த லெவல் சக்தியில வேணாலும் இருக்கட்டும், அவன் நம்ம நண்பனை பகைச்சிருக்கான், அவன் வாயை உடைக்காம இன்னைக்கு விடக்கூடாதுடா என்று கூறினான் மற்றொரு நண்பன். அதை கேட்ட மகேஷ், அன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்ட, ஆனா இன்னைக்கு நீ செத்தடா ஆதனு என்று தனது மனதிற்குள் நினைத்து வஞ்சகமாக சிரித்தான். அப்போது மகேஷ் நெருங்கும் போது சோமன் மகேஷை பார்த்து விட்டான். அவன் ஆதனை பார்த்து, மச்சான் அங்க பாத்தியா, மக்கு மூஞ்சி மகேஷ் நின்றுட்டு இருக்கான், அவன் மட்டும் இல்லாம அவன் கூட 2 அல்ல கைங்க வேற என்று கூறினான். ஆமாமா, எவனோ இருந்துட்டு போறான் சோமனு, நம்மளோட வேலையை பார்ப்போம், எவனாவது நம்மளை பகைச்சாலோ இல்ல வலிய மறிச்சாலோ மட்டும் பல்ல தட்டி அவங்களே கொடுத்துட்டு போயிடலாம், சரியா? சரி அது இருக்கட்டும், உனக்கு எப்படி அவன் பேர் தெரியும் என்று கேட்டான் ஆதன். அட இவன் பேரை கண்டுபிடிக்கிறதுனா பெரிய விஷயமா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஜெயராமன் ஐயா கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்ப இவனும் அந்த 2 அல்ல கைகளும் வந்து என்ட்ரி போட்டானுங்க, அப்ப இவன் பேர் என்னன்னு ஐயா கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார்ரா, இப்ப இது ரொம்ப முக்கியம் இல்லையா என்று கேட்டான் சோமன். டேய் சோமனே, வர வர நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே வரடா என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அட ஏன்பா நீ வேற, நான் பிறந்ததுல இருந்தே புத்திசாலின்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே, அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, ஃப்ரீயா விடு என்று கூறிவிட்டு தனது தலைமுடியை கோதிவிட்டான் சோமன்.
ஆனா நான் உன்னை கிண்டல் பண்றேன்னு கூட தெரியாம நீயும் என்னென்ன பண்ற பாரு. நீ பேசுறத கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா சொல்லிட்டு கெத்துன்ற பேர்ல தலைய கோதுன பத்தியா, அது மட்டும் தான் ஏத்துக்கவே மாட்டேன்டா என்று சிரித்துக் கொண்டே கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், என்னப்பா எல்லாரும் தான் என்ன காமெடியனா பாக்குறாங்கன்னு பார்த்தா நீயும் என்ன இப்படி காமெடியனாவே பாக்குற, போப்பா என்று கூறினான். யாரா சொன்னா நீ காமெடியன்னு? இந்த கதையோட ஹீரோவே நீதான். கதையில அடிக்கிறவன் சண்டை போடுறவன்லாம் இல்லடா ஹீரோ, மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறவன் தான் ஹீரோ. அப்படி பார்த்தா என்னை விட நீதாண்டா பல மக்கள் மனசுல இடம் பிடிச்சவன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு சோமன் சந்தோஷமாக உணர்ந்தான். திடீரென்று சோமன் ஆதனை பார்த்து, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் பாருங்க, ஆனா இதையும் நீ விளையாட்டுக்கு சொல்லலையே என்று கேட்டான். இல்ல சோமன, நான் உண்மையாதான் சொல்றேன். சரி வா நம்ம போய் வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மத்ததை பேசிக்கலாம் என்று கூறினான் ஆதன். சோமனும் சரி என்று தலையசைத்து விட்டு இருவரும் வேக வேகமாக நூலகத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது அவர்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்த மகேஷ் ஆதனையும் சோமனையும் பார்த்து, டேய் இங்க வாங்கடா, இவ்வளவு வேகமா உள்ள போய் என்னடா பண்ண போறீங்க என்று திமிராக அழைத்தான். அதை கேட்டு சோமன், நான் சொல்லல இந்த 3 பேரும் உங்ககிட்ட அடி வாங்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு இங்க உட்காந்துருக்காங்கன்னு, வா போய் பேசலாம், கண்டிப்பா ஏதாச்சும் நியாயம் பேசுவானுங்க, அடிச்சு பறக்க விட்டு வரலாம் வா என்று கூறினான். ஆதனும் சிறு புன்னகை செய்துவிட்டு மகேஷிற்கு எதிரில் நின்றான். அப்போது மகேஷ் ஆதனை பார்த்து, என்னடா அன்னைக்கு பார்க்கும்போது 8வது லெவல்ல இருந்த, இன்னைக்கு பார்க்கும்போது 9வது லெவல்ல இருக்க என்று திமிராக கேட்டான். ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட அத சொல்லு, எனக்கு வேலை இருக்கு என்று கூறினான். அடேங்கப்பா, உனக்கு வேலை இருக்குன்னா நாங்களாம் சும்மாவா இருக்கோம் என்று திமிராக கேட்டான் மகேஷ். அப்போது சோமன் மகேஷை பார்த்து, நீங்கெல்லாம் சும்மா இருக்கிறதுனால தானடா குட்டி சோவர்ல குரங்கு குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க என்று நக்கலாக கூறினான். அதை கேட்டதும் மூவரும் அந்த குட்டிச்சுவரில் இருந்து வேகமாக கீழே இறங்கி நின்றார்கள். அதை பார்த்த ஆதனும் சோமனும் சிரித்தார்கள். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு என்ன இங்க கூப்பிட்ட அத சொல்லு, சும்மா தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காத என்று கூறினான் ஆதன். இல்ல, அந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் புக்க படிச்சு முதல் லெவல்ல நல்லபடியா முடிச்சிட்ட போல, அது கேட்கதான் கூப்பிட்டேன். பரவாயில்ல, உனக்கு ஆயுள் அதிகம் தான் போல, அதனாலதான் அந்த புக்கோட முதல் லெவல முடிச்சிட்டு வந்து இப்படி தம்பா நின்னுட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான் மகேஷ். ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, இத கேட்கதான் கூப்பிட்டியா, சரி நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு திரும்பினான். அப்போது மகேஷ், டேய் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒம்பாட்டுக்கு போற என்று கூறிவிட்டு ஆதனின் தோள்பட்டையில் கை வைத்தான். அதை பார்த்த சோமனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் மகேஷின் கையை தட்டி விட்டு விட்டு, எர்ரா கையா, ஒருத்தன் பொறுமையா சண்டை வேணான்னு சொல்லி ஒதுங்கி போனா அவனை இப்படிதான் வம்பிழுத்து பாப்பீங்களா? சண்டை வேணான்னு தான் போறோம், சண்டை போட தெரியாம இல்ல சரியா என்று கத்தினான். அதை கேட்டு அந்த மூவரும் கதிகலங்கி போனார்கள். சோமனின் பேச்சை கேட்டு ஆதனை திகைத்து போனான். அவனை திரும்பி சோமனை வியப்போடு பார்த்தான். அதை பார்த்த சோமன், நீ ஏன்பா இப்படி பாக்குற, இப்படியெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பு வந்துரும்பா என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்டு ஆதனும் சிரித்தான். அப்போது சோமனின் சத்தம் கேட்டு அங்கிருந்த நபர் ஒருவன், அங்க பாருங்க, நம்ம மகேஷுக்கும் ஆதனுக்கும் ஏதோ சண்டை போல, அங்க ஏதோ சத்தம் கேக்குது, வாங்க போய் பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனை நோக்கி ஓடி வந்தார்கள். அதை பார்த்த மகேஷ், தனியா இந்த ஆதனை அடிச்சிருந்தா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, இப்ப நம்ம இவனை அடிச்சா இங்க இருக்க 100 பேருக்கு மேல தெரியும் என்று நினைத்தான். அப்போது அங்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்த மகேஷின் நண்பன் ஹீரோயிசம் காட்டுவதற்காக சோமனை பார்த்து, நீ எப்படா என் ஃப்ரெண்டு மேல கை வைக்கலாம், நீ வெறும் 7வது லெவல் சக்தியில இருக்கவன், நீ என் ஃப்ரெண்டு மேல கை வைப்ப, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று பேசிக்கொண்டே வந்து சோமனை அறிவதற்கு வந்தான். அதை பார்த்த ஆதனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் அந்த நபரின் கையை பிடித்து அவனது மணிக்கட்டை அழுத்தி உடைத்து விட்டான். ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்ட் அடிக்க வர்றியா நீ என்று கூறிவிட்டு அவனது கையை திருப்பி முழங்கையையும் உடைத்தான். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் பதைபதைத்து போனார்கள். ஏனென்றால் மகேஷின் கையை உடைத்த சத்தம் அங்கிருந்த மக்கள் அனைவரின் காதிலும் நன்றாக கேட்டது. ஆதன் அந்த நபரை கீழே தள்ளிவிட்டான். அவன் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த மகேஷின் மற்றொரு நண்பனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவனும் ஆதனை அடிக்க முன் வந்தான். அதை பார்த்த ஆதன், இனி எவனுக்கும் பாவம் பார்க்க மாட்டேன் பாத்துக்கோங்க, இதுக்கு மேல வந்தீங்கன்னா இவனோட கொடுமையான வழியான அவமானத்தை பாப்பீங்க என்று கூறிவிட்டு மகேஷின் நண்பனை பார்த்து, நீ 9வது லெவல் மேக்சிமம் சக்தியில இருக்க, உன் ஃப்ரெண்டு மகேஷ் முதல் எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கான், நீங்க எதுல வேணாலும் இருங்க, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் என்று கோபமாக கூறினான். அதை கேட்டதும் மகேஷுடன் நின்று கொண்டிருந்த நண்பனுக்கு உடம்பு பயத்தில் உதறியது.
அவன் ஒரு அடி பின்னால் வைத்து நின்றான். அப்போது மகேஷ் அவனை பார்த்து, போடா, போய் அவனை பலார்னு கன்னத்திலே ஒரு அறவிடு, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து அவனை அடிச்சு தூக்கி வீசிடலாம் என்று கூறினான். மகேஷின் பேச்சை கேட்டு சரியென்று அந்த நபர் தலையசைத்துவிட்டு ஆதனை அடிக்க ஒரு அடி முன்வைத்து அடுத்த நொடி ஆதன் அந்த நபரை பலார் என்று ஒரு அறை அறைந்து விட்டு நெஞ்சில் எட்டி உதைத்தான். அப்போது அந்த நபர் அவனுக்கு பின்னால் இருந்த சுவரில் அடித்து கீழே விழுந்தான். அந்த சுவர் விரிசலை விட்டுவிட்டது. அந்த நபரின் வாயில் இருந்து ரத்தம் வந்ததோடு அவனது 2 பற்கள் உடைந்து விழுந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்களும் மகேஷும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த நபர் இன்னும் சில நாட்களில் முதல் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வரவிருப்பவனாகும். மகேஷிற்கு கோபம் தலைக்கேறியது. அவன் வேகமாக திரும்பி ஆதனை பார்த்து, அன்னைக்கு நீ ஜெயராமன் ஐயா கூட இருந்ததுனால உன்னை சும்மா விட்டேன். இன்னைக்கு நீ என் 2 ஃப்ரெண்ட் அடிச்சு காயப்படுத்திட்ட. இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுறது சரி வராது என்று மகேஷ் கோபமாக கூறிவிட்டு தனது சக்தியை எடுத்தான். மகேஷ் தனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி வருவதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தி உள்ளவனின் சக்தி சாதாரணமான சக்தியாக இருந்தாலும் அது வாரியர் லெவல் சக்தி உள்ளவனை விட மிகவும் வலிமையானதாகத்தான் இருக்கும். ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியை எடுத்து அந்த சக்தியை ஓங்கி ஒரு குத்து வைத்தான். மகேஷின் சக்தியின் மீது அந்த குத்து விழுந்ததும் அந்த இடமே அதிர்ந்தது. அதை பார்த்த பெரும்பாலான மக்கள் ஆதனின் சக்திதான் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணினார்கள். ஆனால் அந்த குரங்கு குத்து சக்தி மகேஷின் சக்தியை முறியடித்து விட்டு சென்று மகேஷை பலமாக தாக்கியது. மகேஷ் 100 அடி தூரம் சென்று விழுந்தான். அப்போது அதை பார்த்த சோமன், செம குத்து மச்சான், இந்தா என்னோட இந்த பிரம்பு குச்சியை சாட்டையை பயன்படுத்தி அவனை இழுத்துட்டு வந்து இவனுக்கு 2 பேருக்கும் பக்கத்துல போடு என்று கூறினான். ஆதனும் அந்த பிரம்பு குச்சியை வாங்கி சாட்டையாக மாற்றி மகேஷின் கழுத்தில் போட்டு சுற்றி அவர்களுக்கு அருகில் இழுத்தான். மகேஷும் வந்து அவனது 2 நண்பர்களுக்கு அருகில் விழுந்தான். அதை பார்த்த மக்கள், என்னடா இது, இங்க நடக்கிறதெல்லாம் சுத்தமா நம்பவே முடியல. ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன், ஒரு 9வது லெவல் சக்தி வச்சிருக்கவன் இப்படி அடிச்சு பறக்க விடுறான். அவனை மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து அவன் காலுக்கு கீழே விழுக வச்சிட்டு இருக்கான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மகேஷ் ஆதனை பார்த்து, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, உங்ககிட்ட எப்படா இவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி இருக்கு என்று அதிர்ச்சியாக கேட்டான். ஆதன் சிரித்துவிட்டு, என் சக்தி இருக்கிறது இருக்கட்டும், நீ இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வாய் பேசிட்டு இருந்தியா என்று கிண்டலாக கேட்டான். ஆதன் 8வது லெவல் சக்தியில் இருக்கும் போதே மாவீரன், வேட்டையன் மற்றும் நவயுகனை கொன்றவனாகும். ஆனால் இப்போது ஆதன் 9வது லெவல் சக்தியில் இருக்கிறான். அது மட்டுமின்றி ஆதன் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக்ஸின் முதல் லெவலை வெற்றிகரமாக முடித்திருந்தான். அப்படியென்றால் அவன் ஒரு சராசரி 9வது லெவல் சக்தி வாய்ந்தவனை விட 1 மடங்கு சக்தி அதிகம் பெற்றவனாகும். அப்போது சோமன் மகேஷை பார்த்து, ஏண்டா மொக்க மூஞ்சி மகேஷ, நாங்க பாட்டுக்கு பேசாம போயிருப்போமா? அதை விட்டுட்டு நீங்க 3 பேரும் ஹீரோயிசம் காட்ட எங்களை கூப்பிட்டு தேவையில்லாம அடி வாங்கி நீ உடம்ப புண்ணாக்குனது இல்லாம ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நிலைமைய பாரு. ஒருத்தன் பல்ல தேடிட்டு இருக்கான், இன்னொருத்தன் கை உடைஞ்சு போயிருக்கான். இதெல்லாம் தேவையா சொல்லு? சரி, என் நண்பன் இன்னும் கோவப்பட்டு வேற எதுவும் பண்றதுக்குள்ள நீ உன் ஃப்ரெண்ட்ஸை இழுத்துட்டு ஓடிடு. இல்லனா உங்களை பார்க்க பார்க்க உனக்கு கோபம் அதிகமாகும், அப்புறம் அடி இன்னும் அதிகமாகும், உனக்கு வலியும் இன்னும் அதிகமாகும் என்று கூறினான். அதை கேட்ட மகேஷ் அவனது 2 நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு சிறிது தூரம் சென்று விட்டு, இன்னைக்கு நீங்க என்ன அடிச்சதுக்கு 2 பேரும் பதில் சொல்லியே ஆகணும், உங்க 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேன்டா என்று கூறினான். ஏன்டா அதை 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் தான் சொல்லுவியா? அதை இங்க இருந்து சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, இங்க வா, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம், வா வந்து பதில கேட்டுட்டு போடா வாடா என்று கிண்டலாக கூறினான் சோமன். அதை கேட்ட ஆதன் சிரித்து விட்டு, வாடா, அவனே பயந்துட்டு ஏதோ உளறிட்டு போறான், அவனை போய் மறுபடியும் கூப்பிட்டு இருக்க என்று கூறினான். இருவரும் அந்த நூலகத்திற்குள் சென்றார்கள். அங்கிருந்து கூட்டமும் அப்படியே அங்கிருந்து கிளம்பியது. ஜெயராமனுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன, ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 144. ஆதனும் சோமனும் அந்த நூலகத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கு ஜெயராமன் அமர்ந்து தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, நம்ம ஊர்லயே இல்ல, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்திலேயே இவர் ஒருத்தர் தாண்டா சின்சியரா உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு என்று கிண்டலாக கூறினார். அதை கேட்ட ஆதன் சிரித்து விட்டு, சரி சரி, வா போய் ஐயாவை பார்த்து புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம் என்று கூறினான். இருவரும் ஜெயராமனுக்கு எதிரில் சென்று நின்றார்கள்.
அவர் இருவரையும் பார்த்துவிட்டு, நீங்க தான் வந்திருக்கீங்களா தம்பிங்களா? வாங்க வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க என்று கேட்டார் ஜெயராமன். அதையா, நாங்க இந்த 3 புக்கையும் போதுமான அளவு படிச்சிட்டோம்யா. இதுக்கு மேல வேணும்னா நாங்க அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம்யா என்று ஆதன் கூறிவிட்டு சோமனின் புக்கையும் வாங்கி ஜெயராமனிடம் கொடுத்தான். அப்படியா, சூப்பர் தம்பி. நீங்க 2 பேரும் எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்று சந்தோஷமாக கேட்டுவிட்டு அந்த 3 புத்தகத்தையும் வாங்கி கொண்டார் ஜெயராமன். அப்போது ஆதன் ஜெயராமனை பார்த்து, ஐயா, நான் உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியில 2 லெவல் படிச்சிட்டேன்யா. அப்புறம் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் புத்தகத்துல 1 லெவல் படிச்சிட்டேன்யா என்று கூறினான். அதைத் தொடர்ந்து சோமன் ஜெயராமனை பார்த்து, ஐயா, நான் என்னோட வானை பிளக்கும் வில்லம்பு புக்ல பாதி புக்கு படிச்சிட்டேன்யா. அதாவது இதுல மொத்தம் 10 சாப்டர் இருக்கியா, அதுல 5 படிச்சிட்டேன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஜெயராமன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஆதனையும் சோமனையும் பார்த்து, சூப்பர் சூப்பர் தம்பிங்களா, நீங்க பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்து நான் கூட நீங்க 2 பேரும் விளையாட்டு பசங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த 18 நாள்ல நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல பெரிய ஆளா வருவீங்கப்பா என்று பாராட்டினார். ஜெயராமன் இப்படி ஒரு மாணவர்களை இத்தனை வருடத்தில் பார்த்ததே இல்லை. அவருக்கு இருவரையும் என்ன சொல்லி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. அதுவும் ஆதனின் திறமையை பார்த்து வியந்தார் ஜெயராமன். ஏனென்றால் அவர் பல வருடங்களாக இந்த நூலகத்தில் பணியாற்றி வருகிறார். ஆனால் யாரும் ஆதனைப் போல இவ்வளவு வலிமையான 2 புத்தகத்தை எடுத்து தைரியமாக படித்தது கூட இல்லை. அப்படியே எடுத்து படித்தாலும் அவர்கள் ஆதன் முடித்திருந்த 2 புத்தகத்தின் லெவல் அளவிற்கு இந்த குறைந்த நாட்களில் படித்து முடித்ததே இல்லை. ஆதன் தான் இந்த 2 புத்தகத்தையும் சற்றும் பயமில்லாமல் எடுத்து அதை இந்த குறைந்த நாட்களில் படித்து கைதேர்ந்திருக்கிறான் என்பது சிறப்புமிக்க ஒன்றாகும். அது மட்டுமின்றி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியுள்ள நபர்தான் இந்த புத்தகத்தை எடுத்து படித்து ஆற்றலை பெற்றிருக்கிறான். ஆனால் ஆதனோ இந்த புத்தகத்தை எடுத்து படித்து முடிக்கும் போது அவன் 8வது வாரியர் லெவலில் இருந்தான். அது மட்டுமின்றி குறைந்த லெவல் சக்தியில் இருக்கும் நபர்களுக்கு இந்த சக்தி உடம்பில் சார வேண்டும் என்றால் அதற்கு அந்த நபர் மிகவும் மோசமான நிலையையும் வலியையும் தாங்கிக் கொண்டு கடந்து வர வேண்டும். அப்போதுதான் அவனால் இந்த சக்தியை உடம்பில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியுள்ள நபருக்கு அந்த வலி தாங்கும் சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் அவர்களால் வாரியர் லெவல் சக்தி உள்ளவர்களை விட வலியும் குறைவுதான், தாங்கக்கூடிய சக்தியும் அதிகமாக இருக்கும். சரிங்கப்பா, இப்போ உங்க சக்தியை என்கிட்ட பயன்படுத்தி காட்டுங்க என்று கூறினார் ஜெயராமன். அதை கேட்ட சோமன், வில்லம்பு சக்தியே என்று கூறினான். அப்போது சோமனின் கையில் ஒரு கருப்பு நிறமான வில்லம்பு வந்தது. அதை எடுத்து அந்த நூலகத்தில் இருந்த ஒரு பெரிய லைட்டின் மீது குறிவைத்தான். அதை பார்த்த ஜெயராமன், தம்பி தம்பி, இதுக்குள்ள அம்பு விட்டுறாத, அப்புறம் இங்க இருக்க அதிகாரிகளுக்கு நான் தான் பதில் சொல்லணும் என்று கூறினார். அதை கேட்ட சோமன், நீங்க தானே என் சக்தியை பார்க்கணும்னு சொன்னீங்க என்று கேட்டான். அதுக்கு இங்க உன் சக்தியை காட்ட போறியா என்ன என்று கேட்டார் ஜெயராமன். அப்புறம் எங்க என் சக்தியை பயன்படுத்தி காட்டுறதே என்று கேட்டான் சோமன். அதை கேட்டதும் ஜெயராமன் சிறு புன்னகை செய்துவிட்டு தனது கையில் ஒரு சொடக்கு போட்டார். அப்போது திடீரென்று மூவரும் ஒரு பெரிய மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல உன் திறமையை காட்டு சோமன் என்று கூறினார் ஜெயராமன். அப்போது சோமன் தனது வில்லம்பு சக்தியை எடுத்து வானத்தை நோக்கி எய்தான். அந்த அம்பு வானத்தில் பட்டதும் அந்த வானத்தில் கருமேகம் சூழ்ந்தது. அதை பார்த்த ஜெயராமன் ஒரு சொடக்கு போட்டார். அப்போது அந்த மைதானத்தில் 500 மனிதர்கள் போல் பொம்மைகள் வந்து நின்றது. அந்த வானத்து மேகங்களில் இருந்து மழை பொழிவது போல அம்புகள் பொழிந்தது. அதுவும் அந்த அம்புகள் எல்லாம் சரியாக அந்த 500 மனிதர்கள் போல் இருக்கும் பொம்மைகளின் தலையில் வந்து குத்தியது. அந்த 500 பொம்மைகளும் ஒன்று சேர அப்படியே கீழே விழுந்தது. அதை பார்த்த ஆதனும் ஜெயராமனும் ஆச்சரியமாக சோமனை பார்த்தார்கள். நீ உன் சக்தியை நல்ல தெளிவா படிச்சிருக்க சோமன். இன்னும் பாதி பாடங்களை நீ படிச்சு முடிச்சேன்னா ஒரே அட்டாக்ல 1000 பேரை உன்னால கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம உன் சக்தி முழுமையடையும் போது நீ எதிர்பார்க்காத சில ஆச்சரியமான சக்திகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இதை இப்ப நான் சொல்றதை விட நீ அந்த புக்கை முழுசா படிச்சு முடி, அப்ப நீயே தெரிஞ்சுக்குவ என்று பாராட்டினார் ஜெயராமன். அதை கேட்ட சோமன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அவனை பின்தொடர்ந்து ஆதனும் தனது சக்தியை தாக்கி காண்பித்தான். அதை பார்த்த சோமனும் ஜெயராமனும் வியந்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். சபாஸ் ஆதன், உன்னோட சக்திக்கு நீ ரொம்ப சிறப்பாவே பயிற்சி எடுத்திருக்க. அதுவும் இல்லாம உன் சக்திக்கு முன்னாடி இல்ல, அந்த சக்தி போற வழியில கூட யாரும் நிக்கவே முடியாது. இத நீ ஏதாவது சண்டை போட்டி வரும்போது புரிஞ்சுக்குவ என்று பாராட்டினார் ஜெயராமன். அதை கேட்ட ஆதன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான்.
அப்போது ஜெயராமன் சிறிது நேரம் எதையோ யோசித்துவிட்டு, ஆதன், நீ எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்ததும் உன்னை நான் மாஸ்டர் லெவலான 3வது தளத்துக்கு அனுப்புறேன், சரியா? ஆனா அதுக்காக நீ உன் லெவலை மட்டும் அதிகப்படுத்திக்க பார்க்காம எப்பவும் போல உன் ஆற்றலையும் அதிகப்படுத்த பாரு. ஏன்னா லெவல் யாரு வேணாலும் அதிகமா இருக்கலாம், ஆனா சிறந்த ஆற்றல் தான் எந்த சக்தியும் தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்கும். அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாவீரனுக்கு உண்டான சிறப்பு என்னன்னா, அவன் சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல, அவன் எதிரியோட சக்திய எவ்வளவு தாங்குறான்றதுலதான் இருக்கு, சரிங்களா என்று கூறினார். அதை கேட்ட ஆதனும் சோமனும் சரியென்றவாறு சிறு புன்னகையுடன் கூறினார்கள். அப்போது ஜெயராமன் ஆதனை பார்த்து, நீ மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியில 2வது லெவலுக்கு போறதுக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படும் ஆதன் என்று கூறினார். அப்படியா ஐயா? என்ன விஷயம் ஐயா தேவைப்படும் என்று கேட்டான் ஆதன். டீமான் டிராகனோட எலும்பு தூள் உனக்கு தேவைப்படும் ஆதன் என்று கூறினார் ஜெயராமன். அதை கேட்ட ஆதனும் சோமனும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது சோமன், அது எப்படி ஐயா? அதெல்லாம் கிடைக்காதே. அது இருந்தாதான் இந்த விஷயத்த பண்ண முடியும், அந்த விஷயத்த பண்ண முடியும்னு சொல்றீங்க. எனக்கு அது ரொம்ப நாளா சந்தேகம் ஐயா. நீங்க பெரியவங்க, கோவப்படாம சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினான். ஜெயராமன் சிரித்துவிட்டு, இந்த கேள்விக்கு ஒரே வரியில பதில் சொல்லணும்னா, ஈஸியா கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது, அதே போல நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதுவுமே நம்மளை விட்டு விலகாது. இதுதான் உலகத்தோட நியதி சோமன் என்று கூறினார். அதை கேட்டதும் சோமன், நீங்க சொல்றது உண்மைதாங்கயா என்று கூறிவிட்டு அமைதியாக நின்றான். அப்போது ஆதன் ஜெயராமனை பார்த்து, ஐயா, நீங்க இந்த டிராகன் எலும்பு பவுடர் சொன்னதும் எனக்கு ஒண்ணு தோணுது. அது சரியான்னு சொல்லுங்க. இந்த எலும்பு பவுடர் தானே போர்க்கடவுளுக்கு பாதுகாப்பு அரணாவும் அவரோட ஸ்பிரிட் சக்திக்கு பலம் கொடுக்கறதாவும் இருந்துச்சு என்று கேட்டான். ஆதன் கூறியது சரிதான். போர்க்கடவுளின் உடல் பலத்தை தருவதுதான் இந்த டீமன் டிராகன் எலும்பு பவுடர் ஆகும். இந்த குறிப்புகள் அந்த புத்தகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மைதான் ஆதன், நீ சொன்னது சரிதான். இந்த டீமன் டிராகன் எலும்பு பவுடர் உன்னோட உடலை வலிமைப்படுத்த ரொம்ப உதவியா இருக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு ஆதன். இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சுக்கோ என்று கூறினார் ஜெயராமன். இந்த டீமன் டிராகன் எலும்பு பவுடர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. அப்போ நிச்சயமா இது நம்ம ஊர்ல கிடைக்க வாய்ப்பே இல்ல. இது எங்க கிடைக்கும் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா என்று கேட்டான் ஆதன். நீ கபடபுரம் போ ஆதன், அங்க இந்த டீமன் டிராகன் எலும்பு பவுடர் கிடைக்கும். அப்புறம் அங்க இருக்க எல்லா மார்க்கெட்லயும் கேட்டு பாரு என்று கூறினார் ஜெயராமன். சரிங்க ஐயா, நான் போய் பாக்குறேன். நீங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்த உதவியை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் ஜெயராமன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி பார்த்து போயிட்டு வா ஆதன் என்று கூறினார். அதுதான் நான் கூட போறேன்லையா, நான் ஆதனை நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதனும் ஜெயராமனும் சிரித்தார்கள். ஆதனும் சோமனும் ஜெயராமனை மரியாதையாக வணங்கிவிட்டு சற்றும் நேரத்தை தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆதன் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியின் 2வது லெவலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு டீமன் டிராகன் எலும்பு பவுடர் வேண்டும். அதனால்தான் அவன் சற்றும் நேரத்தை தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். ஆதனும் சோமனும் அந்த மதுரா அகாடமி நூலகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், நம்ம நாளைக்கு காலையில இருந்து இந்த பொருளை தேட போலாமா? ஏன்னா இப்பவே இருட்டாயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் ரெடி ஆகிட்டு கிளம்புனா நைட் ஏதாவது காட்டுக்குள்ளதான் தூங்கணும். அதனாலதான் மச்சான் சொல்றேன் என்று கூறினான். நீ சொல்றது சரிதான் சோமனே. நம்ம ரூமுக்கு போய் நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போய் பாத்துக்கலாம். சரி, அது இருக்கட்டும், நீ நம்ம நல்லதுக்கு சொல்றியா இல்ல நைட் நேரம் நீ பயந்துக்குவேன்னு சொல்றியா என்று கிண்டலாக கேட்டான் ஆதன். அதை கேட்ட சோமன் சிரித்துக் கொண்டே ஆதனை பார்த்து, ஏதோ ஒரு பொது நலத்திலையும் சுயநலம் கலந்து சொன்னேன்பா என்று கூறினான். சரியான கேடிடா நீ. ஆனா நீ சொல்றதும் சரிதான். ராத்திரில போய் நம்ம அங்க எந்த கடையும் பார்க்க முடியாது. சரி வா, நம்ம ரூமுக்கு போய் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்கலாம் என்று கூறினான் ஆதன். இருவரும் பேசி சிரித்துக் கொண்டே ரூமை நோக்கி சென்றார்கள். மறுநாள் விடிந்தது. சோமன் வேகமாக எழுந்து கிளம்பிவிட்டு ஆதனை பார்த்து, ஏடா மசமசன்னு இன்னும் தூங்கிட்டு இருக்க, மணி 5:30 எந்திரா என்று கூறினான். ஏண்டா உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா? இப்படி 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீ கிளம்புனது இல்லாம என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியடா என்று கூறினான் ஆதன். டேய், நீதான காலையில கபடபுரம் போலான்னு சொன்ன. இப்ப இப்படி தூங்கிட்டு இருந்தானா கபடபுரத்துல கடை ஓனர் எல்லாம் உன்னை பார்க்க இங்க வருவாங்களா? வாடா, கிளம்பு போலாம் என்று கூறினான் சோமன். வர உன்னெல்லாம் நைட்டு கூட்டிட்டு போய் அலற விட்டுருக்கணும்டா. உனக்காக வேணான்னு சொன்ன பாத்தியா, அது என்னோட தப்பு தான்டா என்று கூறினான் ஆதன். அதுதான் சாமர்த்தியமா பேசி தப்பிச்சிட்டன்ல, அப்புறத்துக்கு அன்வான்டா அதை பத்தி பேசிட்டு இருக்க. போடா போய் கிளம்புற வேலையை பாடுறா என்று கூறினான் சோமன். ஆதனும் அதை கேட்டு சிரித்துக் கொண்டே கிளம்புவதற்கு சென்றான்.
முதல்ல இந்த இருட்டுல பயப்படுற பழக்கத்தை விடணும், இல்லனா இந்த சிறுவுண்டு பயல்களா நம்மள கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க என்று தனக்குள் முணுமுணுத்தான் சோமன். ஆதனும் சிறிது நேரத்தில் கிளம்பி வந்தான். இருவரும் பேசி சிரித்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள். கபடபுரம் செழுமை மிக்க ஊர் என்பதை விட பல அரிய பொருட்களை விற்கும் வர்த்தக ஊர் என்றே சொல்லலாம். ஆதனும் சோமனும் அந்த கபடபுரத்தில் காலெடுத்து வைத்தார்கள். அந்த ஊரில் இருந்த மக்கள் பரபரப்பாக அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பல கடைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அங்கு பல கடைகள் இருந்தாலும் 4 கடைகள் தான் மிகவும் பெரிதான கடைகளாகும். அதன் பிறகு மற்ற கடைகள் எல்லாம் சின்ன சின்ன கடைகளாகும். அங்கிருந்த கடைகளில் சில கடைகளில் தான் அந்த அடுத்த லெவல் செல்வதற்கான டீமன் டிராகன் எலும்பு பவுடர் போன்ற பொருட்கள் எல்லாம் விற்கப்படும். ஆதனும் சோமனும் அங்கு 2 பக்கங்களிலும் இருந்த கடைகளிலும் தனித்தனியாக சென்று கேட்க ஆரம்பித்தார்கள். ஆதன் அவன் தேடி வந்த பொருள் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் அரிய பொருள் என்பதால் எந்த கடையில் பொருள் அதிகம் காணப்படுகிறதோ அந்த கடைகளில் முக்கியமாக நின்று பொறுமையாக கேட்டறிந்துவிட்டு மற்ற கடைக்கு சென்றான். இப்படியே 3 நாட்கள் கழிந்தது. இந்த பொருளுக்காக இருவரும் தேடுவார்கள். அதன் பிறகு சென்று உணவு சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுப்பார்கள். இப்படியே சலிக்காமல் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது சோமன் வந்து ஆதனை பார்த்து, என்ன ஆதன, 3 நாள்ல இங்க இருந்த பாதி கடைக்கு மேல விசாரிச்சிட்டோம், எல்லாமே இருக்குதுங்கிறான், ஆனா நம்ம தேடி வந்த பொருள் மட்டும் இல்லைங்கிறான். அதுலயும் அந்த கடைசி கடைக்காரன் சொல்றான், வாத்தோட கண்ணு இருக்கு வேணுமாங்கிறான், கழுதியோட கல்லீரல் இருக்கு வேணுமாங்கிறான். நம்ம ஒண்ணு கேட்டு வந்தா இவனுங்க நம்மள வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்றானுங்க மச்சான் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிரித்துவிட்டு, சரி ஜெயராமன் ஐயா என்ன சொல்லிருக்காரு, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வரும் சொல்லிருக்காருல்ல என்று கூறினான். அது அவர் சொல்லலையே, வேற யாரோ பெரியவங்க தான் சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா டே, ஒருத்தன் பொறுமையா கேட்கறான்றதுக்காக திருக்குறள் எழுதுனது திருவிக்க ஐயான்னு சொல்வியா நீயே என்று கூறினான் சோமன். ஐயையோ, திருவிக்க ஐயாவை சோமன் தப்பா பேசிட்டான். இனி இங்க இருக்க தமிழர்கள் சோமன் அடிக்க போறாங்க. இருந்தாலும் நான் சோமன் அடிக்க விட மாட்டேன். நான் இருக்க வரைக்கும் இவன் அடிக்க விடவே மாட்டேன் என்று கிண்டலாக கூறினான் ஆதன். டேய், நான் திருவிக்க ஐயாவை தப்பாவும் பேசல, இங்க யாரும் என்ன அடிக்கவும் வரல. நீ ஏன் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல ஏதாவது பொண்ணு இருக்கா என்று சோமன் சுத்தி பார்த்து விட்டு, அப்படி இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? அப்புறம் கடைசியா என்ன சொன்ன, நீ யாரையும் என்ன அடிக்க விட மாட்டியா? உன்னாலதான்டா நான் அடியே வாங்குறேன். போற வரவன் எல்லாத்தையும் பகச்சுக்கிறது. இதுல என்ன, அவங்கிட்ட இவன் என் நண்பன் வேற சொல்லிட்டு வந்துடுற. அவனுங்க என்ன தனியா பார்த்தா கும்முன்னு கும்மிட்டு போயிருவாங்க போல. இவனுங்களுக்காகவே நான் புது புது ஆற்றல் சக்தியை கத்திக்க வேண்டியதா இருக்கு என்று கூறினான் சோமன். சரிடா, பேசி முடிச்சிட்டியா? வா போய் இன்னும் இருக்க பாதி கடையில கேட்கலாம் என்று கூறினான் ஆதன். ஏண்டா, ஒரு மனுஷன் மூச்சு விட்டு 300 வார்த்தை பேசி முடிக்கிறேன், இப்படி கேட்டுக்கிட்டு இருந்து சிம்பிளா வாடா போலான்னு சொல்றேன் என்று கேட்டான் சோமன். சரி சரி விடுமச்சான், வாடி செல்லம், நம்ம போய் டிராகன் எலும்பு பவுடரை கேட்கலாம் என்று கூறினான் ஆதன். சரிவா, கசாபு கடையில மாட்டின ஆட்ட அறுக்காமையா விடுவாங்க, மாட்டிட்டேன், அனுபவிச்சுதானே ஆகணும் என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிரித்துவிட்டு, சரி நம்ம போய் முதல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாம், டீலா என்று கேட்டான். ஏன்பா, சாப்பாட்டுக்கு நான் எப்பப்பா நோ டீல் சொல்லியிருக்கேன், வாப்பா போய் சாப்பிட்டு வந்துடலாம் என்று சந்தோஷமாக கூறினான் சோமன். இருவரும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவதற்கு வந்தார்கள். அந்த கடையில் கூட்டம் பொங்கி வழிந்தது. ஆதன் காணவிருக்கும் புது பிரச்சனை என்ன, ஆதன் கண்கலங்க வைக்கும் தருணம் என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.